விஜய் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய நடிகராக இருக்கார். இவருக்குன்னு உலகம் முழுவதும் பல லட்சம் தமிழ் நெஞ்சங்கள் ரசிகர்களாக இருக்காங்க. இந்த சூழல்ல இறந்தவர் வீட்டுக்கு அவர் ஃபுல் குடிபோதையில வந்திருக்காரு அப்படின்னு பிரபல பத்திரிகையாளர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. ஒருத்தரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னா, அப்பதான் எல்லாருமே அவரை பத்தி நான் இதை பார்த்தேன், இவரை பத்தி நான் இதை பார்த்தேன் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பொய்யா இருந்தா கூட உண்மையா பேசுவாங்க. சமீப காலமாக விஜய் அவர்களுக்கு போதாத காலம் போல எங்க திரும்பினாலும் அடியாதான் விழுது. அதிலும் சமீபத்தில் சங்கீதா அவர்கள் கேட்ட விவாகரத்து விஜய் அவர்களினுடைய தரப்பை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இந்த நிலையில் பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் விஜய் அவர்களை மிக கடுமையாக தாக்கியிருக்கார். அதிலும் விஜய் நல்லக்கண்ணு ஐயா மரணத்திற்கு வந்தபோது ஃபுல் குடிபோதையில் இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்களா. அவர் பக்கத்தில் கூட யாருமே போக முடியலை அப்படின்னு ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டிருக்கார். எல்லாருமே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இப்போ விஜய் அவர்களை தொடர்ந்து அந்த பத்திரிகையாளர் பேசி வராரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அந்த அளவுக்கு சமூக வலைதளங்களில் ஒரு நபர் நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறவங்களும் இருப்பாங்க, மைனஸ் பாயிண்ட் சொல்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த சூழலில் இப்போ பத்திரிகையாளரே விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஷாக் கொடுத்துருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் குடிக்கிறாரா, அப்படிலாம் ஒரு முறை கூட நம்ம பார்த்ததில்லையே, ஒரு முறை கூட தெரிந்ததில்லையே அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதில் விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் விவாகரத்து செய்தி ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. என்னடா இது இப்படிலாம் சொல்லி வந்துட்டுருக்காங்களே அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்க நிலையில் இப்போ பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்குது. அதுவும் எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிருக்குது. ரொம்பவே மனவேதனையை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தர் உண்மையிலேயே தங்கிட்ட இருக்கக்கூடிய ரசிகர்களை வச்சு ஒரு மாநிலத்தை நம்மளுடைய கைகளில் கொண்டு வந்து அதை நல்லபடியாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற தவறா அப்படின்னு ஒரு சிலர் பேசி வந்துட்டுருக்காங்க. அதற்காக இப்படியெல்லாம் கூடவா தண்டனை கொடுப்பீங்க? ஏன் அவருடைய மனைவி இவ்வளோ நாட்கள் கிட்டத்தட்ட 2021 நாங்கள் பிரிஞ்சிருக்கோம்னு சொல்கிறாங்களே, அப்போ ஏன் இந்த 5 வருடங்களாக அவங்க எதுவுமே சொல்லலை? அதுலேயும் இப்போ அவர் தேர்தலில் நிற்க போகிறேன் அப்படின்னு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில் எதற்காக அவங்க இப்படி செய்கிறோம்? அப்போ விஜய் அவர்களினுடைய பெயரை கெடுக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி செய்கிறாங்களான்னு பலரும் பலவிதமாக கேட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.